Hello students, happy morning. Class 12 Physics, Unit 8, Dual Nature of Radiation and Matter continuation video. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோன்னா எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஒரு மெட்டலில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படியெல்லாம் எமிட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் பார்த்தோம். ஓகே, ஹீட்டை அப்ளை பண்ணி எலக்ட்ரான் எமிட் பண்ண வைக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி எலக்ட்ரான் எமிட் பண்ண வைக்கலாம், ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், தட் மீன்ஸ் லைட் அனுப்பி ஒரு மெட்டலில் இருக்க எலக்ட்ரானை வெளியே வர வைக்கலாம், ஆர் எலக்ட்ரான் அனுப்பி எலக்ட்ரானை வெளியே வர வைக்கலாம். ஓகேவா? இந்த 4 டைப்பில் நம்ம இப்போ ஒரு டைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகே, தட் எஃபெக்ட் இஸ் நோன் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ இதுக்கான செப்பரேட் எக்ஸ்பெரிமெண்ட்னு எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, we know in 5th lesson Maxwell that he predict light is an electromagnetic wave. Okay, that was proved by Heinrich Hertz in 1887. 1887ல Heinrich Hertz Maxwell prediction prove பண்றாரு. Okay, with the help of the experiment. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். Hertz experiment. Hertz உடைய எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதுக்கு அவருக்கு தேவைப்படுற டிவைஸ் என்னென்னா ஒரு இண்டக்ஷன் காயில். ஓகே, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டு, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் பிளேட் வச்சுருப்பார். ஓகே, திஸ் இஸ் கனெக்டட் டு ஏ ஹை இண்டக்ஷன் காயில். ஒரு ஹை இண்டக்ஷன் காயில் கூட இதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் இதனுடைய ஆக்சிஸில் இங்கே ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலில் சின்ன கேப் இருக்கும். ஓகேவா? இதை ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அதே ஸ்பார்க்கு அட் த சேம் இன்ஸ்டன்ட் இந்த இடத்துலையும் ஸ்பார்க் வரும். ஓகே, இதை வச்சு அவர் என்ன ப்ரூவ் பண்ணுவார்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு த ஆசலரேஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் ஹேவிங் த ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவார். ஓகேவா? அப்போ அவர் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஏ காப்பர் டிடெக்டர். இட் இஸ் a detector made of copper wire. Detector that is made of copper wire. ஓகே, இப்போ அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்பார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்பார்க்கோடைய விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார். ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணார்னா சப்போஸ் இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதில் இருந்து போகிற லைட் வேவ் அல்ட்ரா வயலட் லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி ஈக்குவலாக இருக்கும்போது, ஓகே, அல்ட்ரா வயலட் லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும்போது we get a bright spark. பிரைட் ஸ்பார்க். இது எதனால் ஆகுதுன்னா இது ஒரு மெட்டல். இந்த மெட்டல் மேலே லைட் படும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அதனால ஸ்பார்க் பிரைட்டாக வருது. அப்போ அந்த டைமில் ஹெட்ஸுக்கு இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு தெரில. ஒன்று நல்லா பாருங்கள், இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா லைட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு ப்ரூவ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரூவிங். ஓகே, என்னென்னு ப்ரூவ் பண்ணுறோன்னா அந்த வேவுக்கு பார்ட்டிக்கல் நேச்சருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையும் ப்ரூவ் பண்ணுறோம். பட் அவருக்கு அந்த டைமில் இது தெரியல. ஓகே, தென் நெக்ஸ்ட் இயர் இது 1887ல் ஹெட்ஸ் பண்ணார். தென் 1888ல் ஹால்வாக் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசிஸ்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகே, அதுவும் அவருக்கு தெரியல. அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லி அவருக்கு தெரியல. ஓகே, ஹால்வாக் எக்ஸ்பெரிமெண்ட், ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே என்னென்னா இவர் ஒரு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பி கன்சிடர் பண்ணுறார். இந்த கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பிக்குள்ளே என்ன இருக்குன்னா 2 லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸ் என்னென்னா கோல்டான அல்ல லீவ்ஸ். ஓகேவா? இப்படி இருக்குது 2 லீவ்ஸ். இந்த இடத்துல ஒரு இன்சுலேட்டிங் மீடியம் இருக்கும், இன்சுலேட்டர். ஓகே, இந்த இன்சுலேட்டர் மேலே ஒரு பிளேட் இருக்குது. இங்கே என்ன பிளேட்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளேட். என்ன பிளேட் இது? ஜிங்க் பிளேட். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இட் இஸ் அன் அன்சார்ஜ்டு ஜிங்க் பிளேட். அன்சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் லைட்டை இது மேலே அனுப்புகிறேன். யூவி லைட்டை அனுப்புகிறேன்.
ஓகேவா. யூவி லைட்டை இது மேலே அனுப்பும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லீவ்ஸுமே இப்படி ஓப்பன் ஆகுது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெட்டல். ஸோ டியூ டு த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டால் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸு வெளியே வருது. ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இதில் அதிகமாகிடும். தென் அப்போ ரெண்டு லீவ்ஸில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஓகே, இது வந்து நார்மல் பொசிஷனை விட எக்ஸ்டெண்ட் ஆகும் லைட் அனுப்பும்போது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதே ஜிங்க் பிளேட். ஓகே, பட் ஹியர் இட் இஸ் செட் டு பி நெகட்டிவ்லி சார்ஜ்டு zinc plate. நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேவா, அதே செட்டப். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும், அந்த ரெண்டு லீஃப்லேயும் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இட் வில் பி ரிப்பல்டு பை த நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் ரிப்பல் ஆகும், இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா. அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவான அல்ட்ரா வயலட் லைட்டை இதில் அனுப்புகிறேன். ஓகேவா. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகுது மாதிரி இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதில் குறையும். அப்போ எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சா இது முன்னே எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தது கொஞ்சம் க்ளோஸாக வரும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அதே ஜிங்க் பிளேட்டு, பட் இப்போ என்னென்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட். பாசிட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் பிளேட். ஓகே, அதில் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு இன்சுலேட்டர் இருக்குது. அந்த இன்சுலேட்டர் வழியாக கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பி அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா. இதில் என்ன சார்ஜ் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இனிஷியலாக என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வரும், ரெண்டு லீஃபும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவை இதில் அனுப்புகிறேன். தட் மீன்ஸ் அல்ட்ரா வயலட் லைட் அனுப்புகிறேன். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இதனுடைய தட் மீன்ஸ் எலக்ட்ரான் வெளியே போயிட்டு இதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் அதிகமான இது இன்னும் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பட் அட் தட் டைம் ஹால்வாக் didn't know that. Okay, then in the year 1902, okay 1902 கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான் எமிஷன் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க லெனார்டுன்ற ஒரு சயின்டிஸ்ட் ஓகே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது. ஒரு எலக்ட்ரோடு பேர் கேத்தோட், இன்னொரு எலக்ட்ரோடு பேர் ஆனோட். ஓகே, இந்த ரெண்டு எலக்ட்ரோடையும் எதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூபுக்குள்ளே வச்சுருக்காங்க. எவாக்குவேட்டட் கிளாஸ் வெசல் ஆர் கிளாஸ் என்வலப். இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, தென் இதனுடைய ஆக்சிஸில் ஒரு கல்லாமீட்டர் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் இதனுடைய செட்டப். சின்றது என்னென்னா தட் இஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரோட், ஏ இஸ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஃபஸ்ட் இன்ஸ்டண்ட்டில் இந்த எலக்ட்ரோடு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு அல்ட்ரா வயலட் லைட்டை நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஓகே, இந்த கேத்தோடு வந்து லோ ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டீரியலால் ஆனது. ஓகேவா, தட் மீன்ஸ் இட் கேன் எமிட் எலக்ட்ரான் வித் லோ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தாலே என்ன பண்ணிடலாம், இட் கேன் எமிட் த எலக்ட்ரான். ஓகேவா, இப்போ அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்லாமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். we know galvanometer is a device that can detect the current flowனால் அது என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ லைட் ஃபால் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமீட்டர் ஒரு டிஃப்ளெக்ஷன் காட்டுது. இதில் லைட் ஃபால் ஆகும்போது இந்த கேத்தோடில் ஃபால் ஆகும்போது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆனோடில் இந்த லைட்டை ஃபால் பண்ண வைக்கிறார். அப்போ கல்லாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் தான் காட்டுது. ஓகேவா, இப்போ இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. என்னென்னா, எப்போல்லாம் அல்ட்ரா வயலட் லைட்டு கேத்தோட் மேலே ஃபால் ஆகுதோ அப்போல்லாம் என்ன ஃபால் ஆகுது, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் எஜெக்ட் த எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஆனோடு என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, தென் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது, தேர் வில் பி எ கரண்ட். ஓகே, லைட் தட் மீன்ஸ் அல்ட்ரா வயலட் லைட்டை
cathode மேலே ஃபால் பண்ணும்போது that produce current. That current is known as photoelectric current. ஓகே, இது லினார்டோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த லினார்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஓகே, எதுக்காக மாடிஃபை பண்ணுறோன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்காக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபினாமினா அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு தெரியும், when a light is fall on a metal surface it eject the electron, that is known as photoelectric effect. ஓகே, அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. இப்போ எந்த மெட்டல்ஸில் பட்டால், எந்த லைட்டு பட்டால் எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் நத்திங் பட் த இஜெக்ஷன் of electrons from where? Metal surface. From a metal surface. எப்போ? when illuminated by light. Or we can say light is nothing but the electromagnetic wave. Okay, with a suitable wavelength or frequency. Okay, this is called a photoelectric effect, ejection of electron from the metal surface when illuminated by light or electromagnetic wave with a suitable wavelength and frequency is known as photoelectric effect. ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் மேலே லைட் வந்து ஃபால் ஆகுது, இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஃபால் ஆகுது. அப்படி ஃபால் ஆகும்போது இதனுடைய ஃப்ரீக்குவென்சி நியூவாவோ இல்லை ஒரு ஆர் லேம்டாவோ இருக்குது. லேம்டான்றது வேவ் லென்த். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இல்லை ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த இன்ஸ்டண்ட்டில் ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது? இஜெக்ட் ஆகுது. இந்த ஃபினாமினன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, தென் திஸ் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ், இந்த எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான். Photo electron is a electron that will be ejected by the metal under the influence of light. Okay, then the current is known as photocurrent. Current due to photoelectron is known as photocurrent. Okay, இங்கே என்னென்னா சில மெட்டல்ஸ் இருக்குது. இந்த மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம், அதுக்கடுத்து ஜிங்க், மெக்னீஷியம். ஓகே, இந்த மெட்டல் மேலே அல்ட்ராவயலட் லைட் பட்டுச்சுன்னா தட் கேன் ப்ரொடியூஸ் ஏ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, சில அல்கலி மெட்டல்ஸ் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம், சீசியம். ஓகே, இது மேலேனா லைட் அல்ட்ராவயலட் லைட் பண்ணணும்னு கிடையாது. அல்ட்ராவயலட் லைட்டுக்கு ஃப்ரீக்குவென்சி அதிகம், பட் வேவ் லென்த்து ரொம்ப கம்மி. ஓகே, நம்ம இது மேலே அதிக வேவ் லென்த்தை கூட என்ன பண்ணலாம்? பட வைக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு பட்டால் கூட சரி, இதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? திஸ் மெட்டல் கேன் ப்ரொடியூஸ் அன் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகேவா? இந்த மெட்டீரியல் எல்லாம் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் வித் லோ ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஏன் ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிற மெட்டல் தான் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக எமிட் பண்ணும். we know work function is nothing but the energy needed to extract the electron from the metal surface. Okay, இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லினார்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஃபோட்டோ கரண்ட்டு எதை பொறுத்துனா சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஃபோட்டோ கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, effect of intensity on photocurrent, effect of frequency on photocurrent, effect of potential difference between the two electrode. Okay, இந்த intensity frequency ன்றது ஒன்று நல்லாவே தெரியும். that is the intensity of light, this one is the frequency of the light. Okay, instant light உடைய intensity பொறுத்து photocurrent எப்படி மாறுது, frequency பொறுத்து photocurrent எப்படி மாறுது, potential difference between the electrode,
கேத்தோடுக்கும் ஆனோடு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுற பாருங்கள், அதை பொறுத்து எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன, மாடிஃபைடு லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட், modified form of Lenard experiment ஓட modified form இது. ஓகேவா? First of all we know here the experiment consisting of quartz bulb. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது அந்த குவார்ட்ஸ் பல்பில். ஓகேவா? இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட், இந்த பக்கம் என்ன இருக்கும் ஆனோட், தட் இஸ் சி, திஸ் ஒன் இஸ் ஏ. இந்த கேத்தோட் இது ஆனோடு நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் ஏ விண்டோ டு அலோவ் த இன்ஸ்டன்ட் லைட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதனுடைய சர்க்யூட் மட்டும் வரைஞ்சிட்றேன் பாருங்கள். இப்போ இங்கே போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா we need an ammeter. இங்கே என்ன அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். ஓகே, in order to calculate the current flowing through the circuit. கரண்ட் எப்போதும் சீரீஸில் கால்குலேட் பண்ணணும், அதனால் நான் என்ன பண்ணேன் சீரீஸில் ஒரு மைக்ரோமீட்டர் கன்சிடர் பண்ணுறேன். தென் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆனோட் அண்ட் கேத்தோட மெஷர் பண்ணுறதுக்கு பேரலில் ஒரு வோல்ட் மீட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இன் ஆர்டர் டு அப்ளை த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் பேட்ரி சோர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது வேரி பண்ணுறதுக்காக இதனுடைய செட்டப் கொஞ்சம் மாற்றுறேன். இங்கே ஒரு டிவைடர், பொட்டன்ஷியல் டிவைடர் இருக்குது. இங்கேருந்து போகிற இதை இந்த பக்கம் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இதை நம்ம வேரி பண்ணும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஏ அண்டு சி வில் சேஞ்ச். ஓகேவா? இது நான் என்ன சொல்கிறேன், இது பி, இது என்னென்னா கியூ. இந்த பிக்யூன்றது என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் த பொட்டன்ஷியல் டிவைடர். ஓகே, திஸ் இஸ் த பேட்டரி. ஓகேவா? இதில் கரண்ட்டு உனக்கு தெரியும், கரண்ட் எப்போதுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கரண்ட்டு போகும். ஓகேவா? அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சோர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு லைட்டை இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறேன். ஓகே, அந்த லைட் சோர்ஸ் கரெக்டாக எது மேலே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடு மேலே ஃபாலோ ஆகுது. ஓகே, த லைட் சோர்ஸ் ஆர் can consider that as a source of electromagnetic wave. Okay, of fixed frequency ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஓகே, எதை வேரி பண்ணுறேன், அண்டு வேரியபிள் இன்டென்சிட்டியை மாற்ற போகிறேன், ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஓகே, இங்கே சீன்றது என்னென்னா தட் இஸ் எ கேத்தோட் மேட் அப் ஆஃப் லோ ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டீரியல் ஆர் ஓகே இட் இஸ் எ ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். சி இஸ் எ கேத்தோட், இட் இஸ் மேட் ஆஃப் low work function material. ஓகேவா? தென் ஏன்றது ஆனோன்னு தெரியும். It is also known as collecting electrode. ஏன் அது collecting electrode னா it can collect the electron that emitted by the cathode. ஓகேவா? இந்த கேத்தோடையும் ஆனோடையும் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்புக்குள்ளே வச்சுருக்கேன். அது எதனால் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ். ஓகேவா? இந்த விண்டோ என்ன பர்மிட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்லேருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை இது மேலே கரெக்டாக ஃபாலோ ஆகிற மாதிரி செட்டப் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இங்கே இந்த பேட்ரி என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏ அண்டு டி, சாரி ஏ அண்ட் சி. ஓகே, ஏல பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குது, சியில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குது. ஓகேவா? தென் இந்த பிக்யூன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் divider. Then mu a, that is a micrometer, in order to measure the current flow. Okay, in order to measure the photo current, okay. Then V is nothing but the voltmeter.
in order to measure the potential drop or potential difference across A and C. ஓகேவா? இப்போ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தான். இப்போ தென் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லைட்டே அனுப்பலை. ஓகே, நோ லைட்டே அனுப்பாதும் போது இந்த அம்மீட்டர் என்ன டிஃப்ளேஷன் காட்டுதுன்னா 0 டிஃப்ளேஷன் காட்டும். ஓகே, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, when there is no light, photo electrons are not emitted, so photo current will be 0. ஓகேவா? no light on C. ஓகே, கேத்தோட் லைட் அனுப்பல. அதனோட ரிசல்ட் என்னென்னா no photo electrons, இல்லை no photo electrons emitted, photo electrons emit ஆகலை. ஓகே, தென் ஃபோட்டோ கரண்ட் என்னவாக இருக்குங்க, 0வாக இருக்குது. தென் த மைக்ரோமீட்டர் ரீட்ஸ் அ வேல்யூ 0. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ எம் சென்டிங் த அல்ட்ராவயலட் ஆர் விசிபிள் லைட். ஓகே, ஆன் சி மேலே அனுப்புகிறேன். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இட் எமிட் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ there will be current that is not equal to 0. மைக்ரோமீட்டர் ரீட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ காட்டுது, ஈக்குவல் டு 0 இல்லை. ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியெல்லாம் மாறும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து மாறும். தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட் ஏ அண்ட் சி அதை பொறுத்து மாறும். மெட்டீரியல் அந்த கேத்தோடைய நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து மாறும். ஓகே, அதேமாரி frequency of the incident light பொறுத்து மாறும். ஓகே, first of all we have to know the variation of photoelectric current. Variation of photoelectric current that depends on, எதை டிபெண்ட் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா, first one is intensity of instant light. Intensity of instant light இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏ அண்டு சி. ஆனோடும் கேத்தோடு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிபெண்ட் பண்ணி மாறும். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரோடு. தென் தேர்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், தட் மீன்ஸ் கேத்தோட் சி. ஓகே, அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷனை பொறுத்து இதனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறும். லாஸ்ட் ஒன் என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்ஸ்டன்ட் லைட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட்டோடைய அந்த இன்ஸ்டன்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறலாம். ஓகே, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வெர்சஸ் இன்டென்சிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட். ஓகே, டாபிக் என்னென்னா எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி of instant light, effect of intensity of instant light on photoelectric current. ஓகே, லைட்டோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் சொல்லி பார்க்கலாம். இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, இந்த லைட்டோடைய ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன். தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணுறேன் செகண்ட் ஒன். தென் அவ்வளோதான். ஓகே, இந்த ரெண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, தென் தேர்ட் ஒன், மெட்டீரியல் ஒரே மெட்டீரியலாக வச்சுருக்கேன். 3 விஷயத்தை கான்ஸ்டாக வச்சுருக்கேன். ஹியர் த கேத்தோட் மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட். தென் the frequency of the instant light that fall on the cathode will be constant. The next one is potential difference across the cathode and anode will be constant. இந்த 3 விஷயம் எப்படி இருக்குது, கான்ஸ்டாக இருக்குது. என்னென்ன கான்ஸ்டன்ட் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒன் frequency of instant light. frequency of instant light அதுக்கு இது கான்ஸ்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரோட், that also constant. Material
that means C, that also a constant. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இதை மட்டும் வேரி பண்ணுறேன், varying the intensity only varying. எப்படி வேரி பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணுறோம்பா. எதுக்கு கிராஃப்னா இன்டென்சிட்டி வெர்சஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இன்டென்சிட்டி வெர்சஸ் ஃபோட்டோ கரண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்சிட்டி I1 இருக்குது. ஓகே, I1 இன்டென்சிட்டிக்கு லைட்டை அலோவ் பண்ணுறேன். அந்த மைக்ரோமீட்டரில் காட்டுற கரண்ட்டு இந்த வேல்யூ காட்டுது. ஓகேவா? திஸ் இஸ் I1. தென் I2ன்ற கரண்ட் அலோவ் பண்ணுறேன். ஓகே, I2 இஸ் கிரேட்டர் தென் I1, இதை விட இது அதிகம் I2, அதுக்கு கரண்ட் இங்கே காட்டுது. I3 இஸ் கிரேட்டர் தென் I1 அண்ட் I2, அதுக்கான கரண்ட் இங்கே காட்டுது. ஓகேவா? இதுக்கு நான் கிராஃப் போடுறேன். கிராஃப் போடும்போது we get a straight line. இது இங்கே வருது, இது இங்கே காட்டுது, இது இங்கே காட்டுது. ஓகேவா? we get a straight line. This shows that the intensity that depends, the photoelectric current that depends on intensity. இன்டென்சிட்டியை பொறுத்து photoelectric current என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? எப்போ, when frequency potential difference V and the material are constant, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு தெரியும் கரண்ட் இஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இங்கே ஃபோட்டோ கரண்ட்னும் போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் பர் செகண்ட். ஓகே, ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் per second, that is known as photocurrent. How to increase the number of electrons emitted per second? இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா by increasing the intensity of incident light. இல்லை இதை எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் per second, that is directly proportional to, இது எப்போ அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா intensity of incident light அதிகப்படுத்தணும். இன்டென்சிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அதிகமாகும். அது அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் ஆட்டோமேட்டிக் அதிகமாகும். இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். முன்னாடி என்ன பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு தெரியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் frequency of instant light, intensity of instant light, potential difference between the electrodes, and then final one is material that are used in cathode. ஓகே, இந்த 4 விஷயத்தை பொறுத்து தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். அந்த கண்டிஷனில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட்டும் இன்டென்சிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட்டும் எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கேன். frequency and intensity are constant for the corresponding instant light. ஓகேவா? தென் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஏவோடைய பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ லைட் வந்து பட்டுட்ருக்கு, இந்த லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாசிபிள். இப்போ நான் அந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன பண்ணுறேன், அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அது பாருங்கள், இந்த ஏவுடைய இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்துகிறேன். இது அதிகமாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகேவா? திஸ் ஷோஸ் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. தென் நான் கீப் ஆன் இன்னமும் அதிகப்படுத்தும் போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, இட் அட்டைன் ஏ சேச்சுரேஷன் ரீஜன். இட் அட்டைன் சேச்சுரேஷன் கண்டிஷன். ஓகே, சேச்சுரேஷன் கண்டிஷன் அட்டைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸும் ஓகே எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸையும் இது எமிட் பண்ணுற எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸையும் இந்த ஆனோடு என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணிக்கும் ஓகேவா. தட் மீன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கும். அப்போ கலெக்ட் பண்ணிட்டா அதுக்கு மேலே கரண்ட் என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது ஓகே. தட் இஸ் நோன் அஸ் சேச்சுரேஷன் கண்டிஷன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஏவுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகலை ஜீரோவாக மாறல. ஃபோட்டோ கரண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோவாக மாறி இருக்கணும்ல ஜீரோவாக மாறாது ஓகே. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே லைட் பட்டுகிட்டே இருக்குது. லைட் படப்பட எலக்ட்ரான் எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜி இருக்குது கரெக்டாக இல்லையா. அந்த பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜி எடுத்துகிட்டு அது என்ன பண்ணும் இட் கேன் ரீச் த ஆனோட். நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இங்கே கொடுத்தாலும் இது என்ன பண்ணணும் இது ரிப்பல் பண்ணணும் ஓகேவா. பட் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட இதோடைய கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதனால் அது என்ன பண்ணும் இது வழியாக போய்டும். அதனால் இங்கே கரண்ட்டு காட்டும் ஓகேவா. நான் ஃபர்தராக நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்தும் போது இந்த கைனடிக் எனர்ஜியை விட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அப்படி அதிகமாகிறதால இதனால் இங்கே வர முடியாது ஓகேவா. அந்த இன்ஸ்டண்ட்டில் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் இந்த தட் மீன்ஸ் இந்த அம்மீட்டர் என்ன வேல்யூ காட்டுதுன்னு பார்த்தா ஜீரோன்னு காட்டுது. தட் மீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகேம் ஜீரோ ஓகே. நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அட் ஏ ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் குறைஞ்சி ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஓகே அட் பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகேம் ஜீரோ ஓகேவா. இது நம்ம இப்போ கிராஃபில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கிராஃப்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வெர்சஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிராஃப் ஓகேவா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனோடோடைய பொட்டன்ஷியல். அதுக்கு என்னென்ன நேம்னு சொல்லலாம் பார்த்தா கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஏன் அது கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னால் அது எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸையும் என்ன பண்ணுது கலெக்ட் பண்ணுது. Here it is a retarding potential. ஓகே. நம்ம பொட்டன்ஷியலை வேரி பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிச்சோம். அப்போ அது ஒய் ஆக்சிஸில் இருக்கணும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டில் லைட் பட்டுட்டு தான் இருக்குது. பொட்டன்ஷியல் நான் என்ன பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அந்த கண்டிஷன்லேயே தேர் வில் பி ஏ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை அதிகப்படுத்தும் போது இந்த இடத்துல இருந்தால் அது என்ன ஆரம்பிக்குது அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த கேஸ் நான் என்னென்ன கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் ஃப்ரீக்வன்சி அண்டு இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ரெண்டுமே எப்படி இருக்குது கான்ஸ்டாக இருக்குது. நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு மேலே ஓகேவா. இந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியல் மேலே என்ன ஆகலை ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகலை. இட் அட்டைன் ஏ சேச்சுரேஷன் லெவல். திஸ் இஸ் நோன் அஸ் சேச்சுரேஷன் லெவல் ஓகேவா. தென் அதுக்கடுத்தது நெகட்டிவில் அந்த ஏன்ற எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். இதை என்ன பண்ணுறேன் நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோன்னா ஜீரோ ஆகலை இதே லொக்கேஷனில் தான் இருக்கும். தென் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஓகே அந்த பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது கரெக்டாக. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகேம் ஜீரோ. தட் பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இஸ் நோன் அஸ் ஸ்டாப்பிங் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல். இப்போ V0 என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஓகேவா. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இதனோட இன்டென்சிட்டி சப்போஸ் I1 எடுத்துக்கிறேன். இதை விட அதிகமான இன்டென்சிட்டி ஒன்று கொடுக்குறேன் என்னென்னா I2 கொடுக்குறேன். அந்த கண்டிஷனில் பொட்டன்ஷியல் நான் என்ன பண்ணுறேன் பாசிட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ஸ்டார்ட் ஆகி அப்படி இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு தெரியும் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இது இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு மேலே இட் வில் அட்டைன் ஏ சேச்சுரேஷன் லெவல். திஸ் இஸ் ஃபார் I2. பட் இப்போது நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எந்த வேல்யூவில்
ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ஜீரோ ஆச்சோ அதே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ஜீரோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக என்னென்னு தெளிவாக பார்ப்போம். தென் அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? See, stopping potential. At stopping potential we know very well the photoelectric current becomes zero. Stopping potential la photoelectric current என்ன மாறுது? ஜீரோ மாறுது. At stopping potential photoelectric current is zero. நமக்கு நல்லா தெரியும். நம்ம இங்கே இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா that we are giving to the collecting electrode. Okay, that means பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுத்து எலக்ட்ரானோடைய மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரான் மூமெண்ட் ஸ்டாப் பண்ணுறதால ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. இதனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் த வேல்யூ ஆஃப் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். It is the value of the negative potential given to the collecting electrode. That means positive electrode. நம்மளுக்கு இங்கே என்னென்னா ஏ, ஓகேவா, which is just sufficient to stop. எதை ஸ்டாப் பண்ணுது? the most energetic photoelectron. Okay, that are emitted most energetic photoelectron. Okay, அதனால் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் என்ன மாறுது? இட் பிகேம் ஜீரோன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் at V0 the most energetic photoelectron, okay, having the kinetic energy K max that come to rest. அதான் நடக்குது. ஓகேவா? அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். கைனடிக் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஆஃப் mp ஸ்கொயர் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த கைனடிக் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த எலக்ட்ரானுக்கு இந்த பொட்டன்ஷியல் கொடுத்து தான் ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்? EV0. ஓகே, இந்த எனர்ஜி கொடுத்து இந்த எனர்ஜி என்ன பண்ணுறோம்? ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, திஸ் எனர்ஜி V is equal to this energy. அதனால் அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? மூமெண்ட்லேருந்து ஸ்டாப் ஆகுது. அதான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதனால தானே கரண்ட் அங்கே ஜீரோ ஆகுது. அதனால தானே அந்த அம்மீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் V maxன்றது என்னென்னா தட் இஸ் அ மேக்ஸிமம் வெலாசிட்டி. மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் எமிட்டட் ஃபோட்டான் இல்லை எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா V max ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்படியே ஈக்குவேட் பண்ணுறேன், 2 அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ 2E V0 by M. ஓகேவா? தென் V max இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2E V0 by M. எழுதலாமா இல்லையா? நமக்கு தெரியும் எலக்ட்ரானுடைய சார்ஜ், எலக்ட்ரானுடைய மாஸ் தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 into charge of the electron is 1.6 into 10 power minus 19 into V0 by mass of the electron is 9.11 into 10 power minus 31 kg. On solving this we get a maximum velocity of the electron. Okay, that is 5.93 into 10 power 5 V0. Here V0, capital V0 is nothing but a stopping potential. Okay, இப்போ நமக்கு தெரியும் இங்கே என்ன பார்த்தோன்னா கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV0. கரெக்டாக இல்லையா? அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV0. உனக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜியோட யூனிட் என்னது? ஜூல். ஓகே, இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கைனட்டிக் எனர்ஜி வோல்ட்டுன்னு நம்ம எழுதலாம். எப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு V0. ஓகே, இது எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் நத்திங் பட் த எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா இல்லையா? இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு என்ன டேட்டா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆனாலும் எது சேஞ்ச் ஆகலை? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் when the intensity changes. The next one என்னென்னா
இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தோம். ஓகே, ஃபார் ஏ கிவன் ஃப்ரீக்வன்சி, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃப்ரீக்வன்சியை மாற்றலாம். நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட் இல்லை ஃபிக்ஸ்டு. ஓகே, ஹியர் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ V0 ஆல்சோ ஃபிக்ஸ்ட். V0 என்னவாகிடுச்சு? ஃபிக்ஸ்டாக, தட் மீன்ஸ் கான்ஸ்டாக இருக்குது. அப்போனா இதில் என்ன கண்டிஷன்? V0 that is independent of the intensity. Independent of intensity. அதே மாதிரி அந்த எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜியும் எதை டிபெண்ட் பண்ணில்லை? தட் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆன் இன்ஸ்டன்ட் லைட். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகேவா, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது என்ன, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகலை? இன்டென்சிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.